ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்ன ஒர்க் அவுட்னா லேட் ஒர்க் அவுட். லேட் இந்த மாதிரி உங்களுக்கும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு லேட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ராடு ஃப்ரண்ட்டில் போடுறோம் நம்ம கேபிள், சரிங்களா? இதில் நான் இருக்கிறது ஷார்ட் ராடு. இது வந்துட்டு ஃபுல்லாக மேலேயும் நான் விடாமல் சின்ன வரைக்கும் டவுன் பண்ணல, சரிங்களா? இது ஒரு வார்ம் அப் மாதிரி. பட் ஆனால் இது அப்பர் லேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போடுறது. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? பாருங்கள், இப்போ இது என்ன மசிலில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓகே பாருங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் லேட்டுக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண தேவையில்ல, ஃபுல்லாக விட தேவையில்ல. இது மாதிரி ஒரு பம்ப் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பர் லேட் நல்லாவே இதாகும், சரிங்களா? லேட் மசிலை பொறுத்த வரைக்கும் வெயிட் அதிகமாக நம்ம போட்டால் தான் லேட் மசில் வெளில வரும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இது வந்துட்டு இன்க்ளைன், சரிங்களா? கேபிள் ரோயிங். பாருங்கள், இன்க்ளைனோட ஒரு லெவல் நான் மேலே வச்சுட்டு வெயிட்டை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இது ஈஸியாக தான் போகும். இந்த மாதிரி வி ராடு இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா க்ளோஸ் ராடு, சீட்டட் ரோஸ் போடும்ல, அந்த ராடு இருந்ததுனாலும் ஓகே. நீங்கள் புல் பண்ணும்போது முதுகை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அதான் லோயர் லேட்டில், சரிங்களா? அதுவும் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இது வந்துட்டு ஓவரால் லேட் உங்களுக்கு நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பேக் ஒர்க் அவுட். இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணோம், சரிங்களா? இது பெரிய ராடு நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ராடு வந்து ரொம்ப வைடாக பிடிச்சிட்டு பேக் சேம் நான் வந்து 3 to 4 செட்ஸ் போடுவேன். அதே மாதிரி புல்லப்ஸ் டெய்லி நம்ம புல்லப்ஸ் போடுறோன்னா இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒரு 10 கவுண்ட் ஈஸியாக போகுதுன்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலில் ஒரு 5 kg தம்பிள் ஒன்று வச்சு அதில் புல்லப்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கேபிள் ரோயிங். பார்பிள் ரோயிங்கும் போடலாம். நான் வந்துட்டு எனக்கு இதில் நல்லா எஃபெக்ட் இருக்குன்றதால நான் கேபிள் ரோயிங் போடுறேன். சேம் அதே வீராடு. பாருங்கள், முதுகு வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, இந்த ஆர்ச் மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. நான் விடும்போது ஃபுல்லாகவே பாடியை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு இது நல்லாவே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒர்க் அவுட், லேட் ஒர்க் அவுட்டோட ஃபினிஷர் தம்பிள் ரோயிங். தம்பிள் ரோயிங் வந்துட்டு இப்போ நம்ம எந்த கையில் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் அந்த காலை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சுன்றதால ஸ்பீடாக போடுறேன். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திரும்ப இதை நான் போட்டு காட்டுறேன் ஸ்லோவாக, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் டயட்டு பல்கிங்க்கும் கட்டிங்க்கும் நான் டயட் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸு எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.